Hey guys, which is shift here எல்லாரும் எப்படிங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா KTM 390 இருக்குது, அதே மாதிரி Himalayan 450 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வண்டியில் வந்து எந்த வண்டி வாங்கலாம், யாருக்கு என்ன சூஸ் ஆகும், இந்த ரெண்டு வண்டிக்கு இருக்கக்கூடிய கீ டிஃப்ரென்சஸ் என்னவா இருக்குது, எப்படி இதோட வண்டி வந்து ஹேண்ட்லிங் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரெண்டு வண்டி எடுக்கிறவங்க ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று டூரிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அது போக இல்லைனா ஆஃப் ரோடிங், ரெண்டுமே மிக்சடு பர்சன்ஸ் தான் இது எடுப்பாங்க. லைக் நான் டூரும் பண்ணணும், அப்புறம் அங்கே கூட ஆஃப் ரோடிங் இதையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், பவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு வண்டி சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதில் வந்து எது நம்ம எடுக்கலாம்னு ரெண்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு எந்த வண்டி சூட் ஆகும் மேக்ஸிமம் அப்படிங்கிற நான் கவர் பண்ணுறேன். எனக்கு எந்த வண்டி சூட் ஆகும்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதை வச்சு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ப்ரைஸ் தாங்க. ஹிமாலயன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3,30,000 உங்களுக்கு 3,50,000 ஆன் ரோட் ப்ரைஸே வந்துடுது தமிழ்நாட்டில். பட் ஹிமாலயன் KTM 390 பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 4,20,000 தான். ஸோ அது ரெண்டு கலர் இருக்குது, அந்த ரெண்டு கலருமே அந்த ரேஞ்சு தான். 4,15,000 4,30,000 அந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு வண்டி. இதே வந்து அட்வென்ச்சர் எக்ஸ்ன்னு சொல்லி அதில் வந்து ஃபீச்சரில் லெஸ் வெர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் லைக் 330 அந்த மாதிரி வரும் ஆன் ரோடு. ஏன்னா அது எக்ஸ்ஷோரூம் 2,90,000 வருது, கிட்டத்தட்ட ஹிமாலயன் மாதிரி தான் வருது. ஸோ அதுவும் வந்து ஒரு 330 அந்த ரேஞ்சில் வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இந்த மூணு வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு வண்டியை சொல்லிடுறேன். ஹிமாலயன் 450 அப்புறம் அட்வென்ச்சர் 390 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ஜின் பவர் வைஸ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் KTM இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. 47 PS 39 Nm ஆஃப் டார்க்கு. ஹிமாலயன் பார்த்திங்கன்னா 40 PS 40 Nm ஆஃப் டார்க்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மெயின் கீ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப். ஏன்னா வந்து ஒரு டூரிங் பண்ணுறதை விட ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஸ்பென்ஷன் தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அதிலே வந்து டியூனிங் வெர்ஷன் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா KTM 390 வந்து உங்களுக்கு வந்து கிளிக்ஸ் அட்ஜஸ்டபிள் கிளிக்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ரீபவுண்டு டேம்பிங் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரியர்லேயுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அது போக இன்னுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கார்னரிங் ABS எல்லாமே இருக்குது. ஸோ கார்னரிங் ABS வந்து உங்களுக்கு ஹில்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈவன் ஆஃப் ரோடில் கொஞ்சம் யூஸ் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ரோட்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அது போக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அது உங்களுக்கு டூரிங்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் குயிக் ஷிஃப்டர் இருக்குது, அது அகெயின் டூரிங்க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். குயிக் ஷிஃப்டர் வந்து ப்ளஸ் அதாவது நீங்கள் அப் ஷிஃப்ட் மட்டும் பண்ணலாம், கிளச் பிடிக்காமல். டவுன் ஷிஃப்ட் வந்து நீங்கள் கிளச் பிடிச்சி போடுறது அட்வைசபிள். ஸோ அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன். வேறு ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு நார்மல் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. கேட்ரேஜ் டைப் சஸ்பென்ஷன், ரெண்டுமே வந்து கேட்ரேஜ் டைப் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டு. கேட்ரேஜ் டைப் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேம்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபோர்க் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேம்பனிங் இருக்கும், இன்னொன்று வந்து ஆயில் ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் இருக்கும். கன்வென்ஷனல் நார்மல் ஃபோர்க்கில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வந்து என்ன ஆகும்னா அந்த ஆயில் டேம்பனிங்கை வந்து பார்த்துக்கும், அதாவது ப்ரெஷர் வண்டி கீழே குழியில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டி இறங்கும் இல்லையா, அதை பார்த்துக்கும். இன்னொரு லெக்கு பார்த்திங்கன்னா திரும்ப அதை வந்து ரிட்ரீவ் புஷ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே இப்படி தனித்தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்ல லைஃப் லாங் வரும், பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். இது வந்து ஹையர் அண்ட் ஆஃப் ரோடிங் கார்ஸ் ஆஃப் ரோடு பைக்ஸில் வந்து இது இருக்கும். அதே இது வந்து ஹிமாலயன்லேயும் கொடுத்துருக்காங்க, KTMலேயும் இருக்குது. KTMல நெட்டில் ஆஸ் பர் சோர்ஸ் பார்க்கும்போது அதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மட்டும் இல்லை ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி ரியர்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேம்பனிங் அட்ஜஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து சஸ்பென்ஷனோட ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹிமாலயனில். வேறு KTM 390 நீங்கள் அது ரெண்டுமே வந்து டேம்பனிங்கு ரீபவுண்டு டேம்பனிங் எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபீச்சரிஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் வந்து போகுது 390 அட்வென்ச்சரில். அதனால தான் 1 lakh கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. அஃப்கோர்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு கார்னரிங் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது 20 30 அப்படி இப்படின்னு போயிருங்க ப்ரைஸு. ஸோ அப்படியே இருக்கும்போது ஓவராலாக பேக்கேஜாக பார்க்கும்போது ஒரு 1 lakh ஜாஸ்தி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் எடுத்திங்க அப்படின்னாங்க நீங்கள் ஆப்வியஸ்லி ஹிமாலயன் போகலாம். இல்லை எனக்கு அதெல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 390க்கு போகலாம். ஸோ யாருக்கு அது வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டுமே வந்து ப்ரோ பண்ணால் ஹிமாலயன் வந்து ஆஃப் ரோட் பண்ணாதான் அப்படின்னுங்கிறது இல்லைங்க. ஒரு 99% ஹிமாலயன் பண்ணுது அப்படின்னா KTM 390 100% பண்ணும். ஸோ அந்த ஒரு 1% டிஃப்ரென்ஸ் தான் இதெல்லாமே. உங்களுக்கு அந்த ஒரு 1% வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் வாங்கி நீங்கள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஹிமாலயன் வச்சு நாங்கள் கார்தூங்களாக எல்லாமே போயிருக்காங்க, எல்லா பக்கமும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காங்க, போகவும் முடியும். KTM 390 அட்வென்ச்சர் வச்சும் போயிருக்காங்க, போகவும் முடியும், ஈஸி தான்.
ஸோ எல்லா பைக்குமே பண்ண முடியும், ஸ்கில் பேசிஸ் தான். பட் இந்த ஒரு 1% உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் கேட்டகரியில் வரீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு 350 வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு 150cc பைக் வச்சுருப்பீங்க, இல்லை வேறு பிராண்டுக்கு ரேசிங் பைக்கோ இல்லை கம்ப்யூட்டர் பைக்ஸோ ஏதோ வச்சுருப்பீங்க. டக்குன்னு வந்து ஒரு அட்வென்ச்சர் போகிறேன், பட் எனக்கு கொஞ்சம் நான் காசு செலவு பண்ணி ஒரு நல்ல பைக்காகவே வாங்கிடுறேன், ஒரு 150-200cc அட்வென்ச்சர் பைக் வாங்கி அப்புறம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இல்லை, எடுத்தால் நம்ம 400cc போயிடலாம் அப்படின்னு சொல்லி வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு 400cc இருக்கிறதே வந்து மேக்ஸிமம் போதும், எல்லாமே பண்ண முடியும். லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸ் சொல்கிறேன் நான் மெயினாக. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி வர்றவங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்டால் ஹிமாலயன் போகலாம், ஆப்வியஸ்லி ஹிமாலயன் போகலாம். இல்லை எனக்கு வந்து ஃபீச்சர் இந்த மாதிரி வேணும், மெயினாக க்ரூஸ் கண்ட்ரோலில் வேணும், எனக்கு வந்து கார்னரிங் ஏபிஎஸ்லாம் வேணும், நான் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பார்ப்பேன், எனக்கு வந்துட்டு ஆஃப் ரோட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாமே இருந்துச்சுன்னா நான் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த கிளிக்ஸ் சஸ்பென்ஷன் செட்டப்லாம் நான் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்களே ஒரு சிலர், அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 1 lakh ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்துன்னு நான் சொல்வேன். அந்த 1 lakh வேறு எந்த பைக்லேயுமே அந்த மாதிரி ஃபீச்சர் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்து உங்களுக்கு 1 lakh டிஃப்ரென்ஸில் கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா அது பஜாஜோட டைப்பில் இருக்கக்கூடிய KTMனால தான் முடிஞ்சு. ஸோ அதனால் அவங்க 4,20,000 சம்திங் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எந்த அட்வென்ச்சர் பைக் 400cc கேட்டகரியில் இல்லை. ஸோ ஹிமாலயன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரா தான். உங்களுக்கு ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின், ஒரு ஆஃப் ரோட் பைக் இருக்குது, அவ்வளோதான். ஆஃப் ரோடுக்கு தேவையான கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், வீல்ஸ் சைஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் செட்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன வேணுமோ அது வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் போங்க, இல்லை வேணான்னா இப்படி வாங்க. இதில் வந்து அட்வென்ச்சர் எக்ஸை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அட்வென்ச்சர் எக்ஸ் வாங்குறதுக்கு ஹிமாலயன் வாங்கிக்கலாம். ஏன்னா அட்வென்ச்சர் எக்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ங்கிறத விட அவங்க அந்த காஸ்ட் கட்டிங்கு ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ், அந்த 390 அட்வென்ச்சருக்கும் எக்ஸுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா. அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் வீலை வந்து 19 inch ரிம்மாக மாற்றிட்டாங்க, அலாயாக மாற்றிட்டாங்க, அலாய் வீல்ஸ். ஸோ அலாய் வீல்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஆஃப் ரோடிங்க்கு செட்டே ஆகாது, எங்கே வேணால் உடையலாம், உடஞ்சி வளையலாம். லைக் உடைய மீன்ஸ் வளையிறத சொல்கிறேன். வளைஞ்சிருச்சு அப்படின்னா ஏர் வெளியே போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சர் ஆனால் கூட எப்படியோ பஞ்சரை ஒட்டிக்கலாம். யாரோ ஒருத்தர் ஹேண்ட் பம்ப் வச்சுருப்பாங்க, இன்னொன்று பஞ்சர் டியூப் இருக்கும், வச்சு எதோ போட்டு பண்ணிடலாம். வேறு இது அப்படி பண்ண முடியாது. இன்னொன்று வந்து சீக்கிரம் வந்து அலாய் பெண்ட் ஆயிரும் ஆஃப் ரோட் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் வந்து ரோடுக்கு தான் நல்லாயிருக்கும், ஆஃப் ரோடுக்கு அது செட் ஆகாது. அப்படிங்கும்போது நீங்கள் அட்வென்ச்சர் எக்ஸ் போகிறது சாத்தியமில்லை. அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் ஹிமாலயன் இருக்கலாம். ஏன்னா ஹிமாலயன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிலே கொஞ்சம் சில ஃபியூச்சர்ஸ் வந்துடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் கூகுள் மேப் இன்டிகிரேட்டாக அதிலே வந்துடுது. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ ஒன்றுமே வந்து அது ஒரு ப்ரீமியம் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ராயல் என்ஃபீல்டே வந்து அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து அது வச்சுருக்காங்க அந்த ப்ரைஸுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அட்வென்ச்சர் எக்ஸுக்கு பதிலாக. ஓகே, பட் 390க்கு இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபீச்சர் ரிச்சாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது போகலாம். இல்லை எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணாம் ப்ரோ, நான் அந்தளவுக்கு வந்து இது இல்லை, நான் ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு நான் டூரிங் பண்ணுவேன், நான் கொஞ்சம் ராவாகவே ஃபீச்சரில் லெஸ்ஸாக இருக்கிற வண்டியே எனக்கு போதும், எது தேவையானது இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹிமாலயன் 450 தாராளமாக எடுக்கலாம். ஸோ 2 வண்டியிலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. பட் என்னென்னா நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ 2 வண்டியும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அந்த 2 வண்டியோட வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 390 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் வந்து அது இன்னும் சம்திங் வைப்ரேஷன் ரொம்ப இருந்தது. லைக் ஐட்லிங்லேயே வந்து கொஞ்சம் வைப்ரேஷன், இது ஃபுட் பேக்கில் வைப்ரேஷன்லாம் தெரிஞ்சுது. மேபி அது வந்து ரொம்ப வண்டி தட்டியிருக்காங்க, சர்வீஸ் பண்ணி டைமிங்லாம் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹிமாலயனில் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணல. பட் இதில் எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் அப்படி தெரிஞ்சுது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது ஒரு புது வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, சர்வீஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அதோட வைப்ரேஷன், ஹார்ஸ்னஸ் அதெல்லாமே தெரிய வரும் இல்லையா. ஸோ எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சா, இல்லை வந்து 390 அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஓட்டின வண்டியில் அப்படி இருக்குது டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேங்க. வேறு ஹிமாலயன் அப்படி இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கம்ஃபர்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயன் 450 நல்லாயிருக்கு. கொஞ்சம் பிரெத் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். பில்லியனும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க. வேறு 390 வந்து சீட் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ரொம்ப ஆஃப் ரோடுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க அந்த சீட்ஸை. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்லீக்காக இருந்ததுன்னா நீங்கள் காலை வந்து நல்லா டேங்கோட ஹக் பண்ணிக்கலாம், நல்லா பெண்ட் பண்ணி உங்களால் ஆஃப் ரோட் பண்ண முடியும். ஸோ ஆஃப் ரோடு பண்ணுறதுக்குனே அது வந்து பண்ணிடுறாங்கன்னே வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி லைக் எப்படி ப்ரொபோஷன் சொல்லலாம் அப்படின்னா, ஹிமாலயன் வந்து 50-50ன்னு வச்சுக்கலாம். 50 ஆஃப் ரோடு, 50 ஆன் ரோடு, அந்த மாதிரி ஒரு பேசிஸில் வண்டி பண்ணியிருக்காங்க. வேறு 390 அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ரோடு, 40% ஆன் ரோடு, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த சீட்டிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் எல்லாருமே வந்து வண்டி எடுத்து டூரிங் தான் போவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் எதுலன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஹிமாலயனில் தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 390 அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சீட் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓகே, 50 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டும்போது கண்டிப்பாக பட் பெயின் அதில் வரலாம். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் ஃபோக்கஸ்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அந்த வீல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அட்வென்ச்சரும் சரி, 390 அட்வென்ச்சர் சரி, ஹிமாலயனும் சரி, 21 inch ஃப்ரண்ட்டு, பின்னாடி 17. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஃபார் ஆஃப் ரோடு.
எந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்புறம் வந்து வீலோட டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட பிரெத்தெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும். 90 செக்ஷன் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். உங்களுக்கு ஆஃப் ரோடு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ட்ராக்ஷன் கொடுக்க முடியும். ஹேண்டில் பார் இப்படி ஷேக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப் ரோடிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹிமாலயன் 99% பண்ண முடியும், இது ஒரு 100% பண்ண முடியும். அவ்வளோதான். அந்த 1% டிஃப்ரென்ஸுக்கு தான் இது இந்த அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அது போக பியாண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் தான். நம்ம என்ன தான் ஆஃப் ரோடு பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம டிரைவிங்கோட ஸ்கில் பொறுத்து தான் நம்மளால் அதை ரீச் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு வந்து சர்வீஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வென்ச்சரும் சரி இதுவும் சரி கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் செலவு வைக்கும். ஜென்ரல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஸ்பேர்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். அது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 650cc ராயல் என்ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் காஸ்ட் இதுவும் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி 390 வச்சு சொல்ல வேணாம், KTM ப்ரீமியம் தான். ஸோ அதுவுமே அதே தான். ஸோ சர்வீஸ் காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் எல்லாமே ஒன்று தான். இதில் 4000 ஆகுதுன்னா இதில் ஒரு 4500 இல்லை 5000 வரலாம், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பே இல்லை. எல்லாம் இதே ரேஞ்சில் தான் வரும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி பழைய 390 அட்வென்ச்சரை விட அது ரொம்பவே ஃபுல்லாக சாசிலேருந்து எல்லாமே மாற்றி பக்காவாக பண்ணிட்டாங்க. அட்வென்ச்சரை 390 அட்வென்ச்சரை உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபீச்சர் ஃபோக்கஸ்டாக நிறைய பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 5 lakh பட்ஜெட் வச்சுருக்கேன், எனக்கு என்ன பைக் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஹிமாலயன் தான் எடுப்பேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஃபீச்சர் லைக் க்ரூஸ் கண்ட்ரோலோ இல்லை வந்து அந்த கார்னரிங் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறாள் இல்லை. ஆஃப் ரோடு சுவிச்சபிள் ABS இருக்குது ரெண்டுலேயுமே, அது உண்மையிலுமே தேவை. ஆஃப் ரோடிங் கண்டிப்பாக தேவை. ஸோ என்ன கேட்டால் ஹிமாலயன் நான் போயிடுவேன். நாட் பிகாஸ் லைக் ராயல் என்ஃபீல்டு பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. உண்மையிலுமே ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 3,30,000 நான் இந்த பேஸ் வேரியண்ட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஆக்சசரிஸில் ஆட் பண்ணி என்னால் ஒரு 3,60,000 என்னால் ஃபுல் கிட்டு மாட்டி ஜாலியாக என்னால் ரைட் பண்ண முடியும். நான் நினச்சதெல்லாம் பண்ண முடியும். ஸோ 4 lakh போட்டு அது டெப்ரிஷியேட் ஆகி அடுத்த வருஷம் ரேட்டு கம்மியாகும். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் அது பட் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வண்டி பொறுத்தவரையும் நீங்கள் வண்டி எடுத்துட்டிங்க, இந்த வண்டி KTM 390 இருக்கட்டும் இல்லை ஹிமாலயனாக இருக்கட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். நீங்கள் வந்து ஒரு நக்கிள் கார்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு, டேங்க் கார்டு இதெல்லாமே ஒன்று போட்டுருங்க. கிராஷ் கார்டு லைக் அந்த கிராஷ் கார்டு வந்து டேங்க்கு, சம்ப் கார்டு இதெல்லாமே ஒன்று போட்டுக்கோங்க. எதர் ஃபைபரோ இல்லை மெட்டலோ ஏதோ ஒன்று ஒரு கார்டு வந்து போட்டுக்கோங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி புதுசாக இருக்கும்போது. ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று உடையுது லைக் பிரேக் லிவர், கிளச் லிவர் உடையுது அப்படின்னாலும், இல்லை வந்து டேங்க்கு டென்ட் ஆனாலும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு இன்ஜினில் ஸ்க்ராட்ச் ஆனாலும், இல்லை கீழே சம்கார்டில் அடிபட்டு ஏதாவது லீக் ஆச்சுனாலும் பெரிய செலவாகும். ஸோ மெயினாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சேடில் ஸ்டே வாங்கி போட்டுக்கோங்க. டூரிங் பண்ணுறதா இருந்தால் சேடில் ஸ்டே போட்டுக்கோங்க. ஹேண்டில் பார்லாம் பொறுமையாக மாற்றிக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2 பைக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு மாற்றணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா லைக் போகிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் கிளச் லிவர் பிரேக்கெல்லாம் 6,000 7,000 வரும். ஆனால் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் காஸ்ட்லி. OEM-ஓடது காஸ்ட்லி. ஆஃப்டர் மார்க்கெட் சீப்பு தான், பட் OEM-ஓடது காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே எல்லாமே பண்ண முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது, ஓட்டுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு என்ன வண்டி வேணும்னுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணனா சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கைஸ், நான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரொம்ப வந்து ஸ்பெக்கெல்லாம் ஃபுல்லாக படித்தப்பெல்லாம் சொல்லலை. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு யாருக்கு என்ன வண்டி சூட் ஆகுங்கிறத தான் ஒரு ஜென்ரல் தியரியாக இந்த 2 வண்டி வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 400cc வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய 1000cc அட்வென்ச்சர் பைக்கெலாம் வாங்குவீங்களானே தெரியாது. நான் இதிலேயே நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இந்தியாவிலே நீங்கள் ஓட்ட போகிறீங்க. இந்தியா விட்டு வேறு கண்ட்ரி போய் ஓட்டுற அளவுக்கு எத்தனை பேர் ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக ஓட்டி நீ முடிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இந்த 400cc இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் வாட் எவர் யூ டூ. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பைக்ஸை பற்றி என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் லாட். ஹேவ் அ கிரேட் டே அண்ட் பை.